கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நமது ஜீவதொனி ஊழியங்களை நேசிக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே, கடந்து வந்த பழைய ஆண்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள தவறின நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கூட்டி தருவாராக. அது மட்டுமல்ல, இந்த புது வருஷமானது உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். பழைய வருடத்திலே செய்த தவறுகள், ஒருவேளை கவனக்குறைவுகள், நம்மோடு போராடின பாவங்கள், நாம் விழுந்து போன சின்ன சின்ன பாவங்கள், தவறுகள், அவைகளை குறித்து மிகுந்த கவனமாயிருந்து இந்த புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட தீமைகளுக்கு நீங்கள் உங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்றும் ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்த உங்கள் இருதயம் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அப்படியே இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தின் காரியங்களிலும், உங்கள் பிள்ளைகளின் காரியங்களிலும், உங்கள் கையின் பிரயாசத்திலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நமது தேவனாகிய ஆண்டவர் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான செய்தி, ஒருவேளை வாக்குத்தத்த செய்தி என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நல்ல மேன்மையான வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். நீ பாக்கியவானாயிருந்து புகழ் பெற்றிருக்க கடவாய். ஒருவேளை இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் நான் பாக்கியவானாயிருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் புகழ் பெற்றிருப்பேன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் சற்று சோர்ந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு நன்மையை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நான் பாக்கியவானாயிருப்பேன், நான் புகழ் பெற்றவனாயிருப்பேன், நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதன்தான், ஆனால் என் மேல் தேவன் வைத்திருக்கிற இரக்கத்தினால் என்னை மேன்மைப்படுத்துவார், என் தலையை உயர்த்துவார், இந்த பூமியிலே நான் சிறந்திருக்கும்படி செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு வழிகளை திறப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, சமாதானமாய் இருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபையாய் வழிகளை திறந்து தருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதம் பல ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. அதில் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஜீவனுள்ளதாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தமான வசனங்களை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவதுண்டு. அப்படி வாக்குத்தத்தமான வசனங்களை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வருடத்தில் அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறுகிறதா என்று கவனித்து பார்ப்பேன். சில நேரத்தில் ஐயோ நடக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, கொஞ்ச காலங்களுக்கு பிறகு தேவன் என்னை விசுவாசிக்க கற்றுக் கொடுத்தார். விசுவாசி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் விசுவாசி, நம்ப முடியாத நிலை காணப்பட்டாலும் நீ விசுவாசி. வேதத்தின் மூலமாய், பல பரிசுத்தவான்களின் அனுபவங்களின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். விசுவாசம்தான் எனக்கும் உனக்கும் இடையிலே ஒரு பாலமாக இருந்து நான் உன்னில் கிரியை செய்வதற்கு வழிவகுக்கும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆகவே கண்மூடித்தனமாக தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். நான் பலவீனன்,
கர்த்தர் பலவானாயிருக்கிறார், என்னை பலப்படுத்துவார். நான் குறைவுள்ளவன், கர்த்தர் நிறைவுள்ளவராயிருக்கிறார், என்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அப்படி விசுவாசிக்க ஆரம்பித்து அதை நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள், தேவன் என் வாழ்க்கையில் படிப்படியாய் அந்த கிருபையின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். எதற்காக சொல்லுகிறேன்? இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அநேகம் வாக்குத்தத்தங்களை பெற்று வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தவறினவர்களாய் இருக்கலாம். ஆகவே தான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து 2 காரியங்களை சொல்லுகிறார். எப்பிராத்தாவிலே நீ பாக்கியவானாயிருப்பாய், பெத்லெகேமிலே நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். அப்படியானால் ஒருவேளை நாம் அதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை எப்பிராத்தா என்று சொல்லும்போது நாம் பிறந்த ஒரு பட்டணமாய் இருக்கலாம். ஒருவேளை பெத்லெகேம் என்று சொல்லும் பொழுது நாம் வாழுகிற ஒரு தேசமாய் இருக்கலாம். தேவன் உங்களை பாக்கியவானாகவும் பேர் பெற்றவனாகவும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் பாதையில் எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். ரொம்ப நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பெற்றோரிடத்திலிருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த சிறு தொழிலை ஆரம்பித்தார்கள். ரொம்ப உற்சாகமாக நம்பிக்கையோடு அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தார்கள். பாருங்கள், ஒரு 2-3 வருடங்கள் கடந்து போனது. அவர்கள் நன்மையாகத்தான் தன்னால் முடிந்த உழைப்பை போட்டு தான் அந்த தொழிலை செய்தார்கள். ஆனாலும் சரியான வருமானங்கள் இல்லை, சரியான ஆர்டர்கள் கிடைக்கவில்லை. அவர்கள் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு மற்ற பிஸ்னஸ்மேனுடைய கண்களில் வரவேற்பு கிடைக்கவும் இல்லை. சோர்ந்து போனார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்குள் அந்த 5 லட்சம் ரூபாயை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் துவண்டு போகவில்லை. அவர்கள் மனைவியினிடத்தில் ஆலோசனை பெற்று, ஒருவேளை அவர்கள் மனைவியினுடைய நகை கிட்டத்தட்ட ஒரு 25 பவுன் நகையை விற்று அதன் மூலதனத்தை போட்டு மீண்டும் தொழிலை ஆரம்பித்தார்கள். பாருங்க, முன்பை விட அதிகமாய் பிரயாசப்பட ஆரம்பித்தார்கள். தரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஒருவேளை மக்கள் வரவேற்பு பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது ஆடு பண்ணணுமா, இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு கவர்ச்சியான அட்டையை போடணுமா அப்படின்னு சொல்லிலாம் முயற்சி எடுத்து அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். என்னவோ தெரியவில்லை, மீண்டும் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் அந்த பணத்தை எல்லாம் இழந்து நஷ்டப்பட்டு போனார்கள். ஒரு சிலரிடத்தில் வாங்கின கடன்களும் அவர்களை நெருக்க ஆரம்பித்தது. அந்த சொந்த பட்டணத்தில் இருக்கிறதுக்கு வெட்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து போனார்கள். எப்படி குடும்பத்தை நடத்தன்னு தெரியாது. திருமணமான புதிது, கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து சோர்ந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் ஒரு ஆலயத்தில் போய் ஜெபிக்கலாம் என்று கணவன் மனைவி 2 பேரும் போய் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும்போது அந்த அண்ணனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்னன்னா, யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபித்தான். யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கலை. ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வசனமும் அந்த சம்பவமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வீட்டில் வந்து காலையில் டெய்லி 6 மணிக்கெல்லாம் பாய் எடுத்து விரிக்க ஆரம்பித்தாங்க. 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தினமும் காலையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மதியானம் சாப்பிட்டு விட்டு ஒரு 1 மணிலேருந்து திரும்ப ஒரு 2-2:30 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் இரவு நேரத்தில் ஒரு 8 மணியிலிருந்து இரவு 10-10:30 மணி வரைக்கும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்படி ஜெபித்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாசலை ஆண்டவர் திறந்தார். என்ன வாசல் அப்படின்னா,
கொஞ்சம் உப்பு, அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா உப்பு. அந்த உப்பை கொஞ்சம் விலைக்கு வாங்கி அதை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா தனித்தனியாக பாக்கெட் போட்டு அவங்க நேமில் ஒரு சின்ன பேர் போட்டு ஒரு சொற்ப லாபத்தை வச்சு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இப்போ கவனித்து பாருங்கள், பெரிய வருமானம் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6, 7, 8 மணி வரைக்கும் ஜெபிக்கிறது. 8 மணி நேரங்கிட்ட ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ கொஞ்சமாக சாப்பாடை பண்ணி சாப்பிட்டுட்டு அவர்கள் அதிகமாக ஜெபித்து கொஞ்சமாக பிரயாசப்பட்டாங்க. திடீர்னு விருதுநகர்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, எங்களுக்கு மாதந்தோறும் இவ்வளோ உப்பு நீங்கள் தர முடியுமா? அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உடனே அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டு பாருங்கள், அவங்களுக்கு மாதந்தோறும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த உப்பு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கையில் வருமானம் கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் சென்றிருக்கும், அவர்களுக்கு ஒரு வாசல் திறக்கு. அந்த உப்பை ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஒரு வாசல் திறக்கு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷிப்பிங் கம்பெனியை போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நான் வாரத்துக்கு இவ்வளோ உப்பு நான் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உப்பை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவன் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன கம்பெனியை நிறுவக்கூடிய அளவுக்கு தேவன் வாசலை திறக்கிறார். கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 3 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது 8 நாடுகளாக மாறினது, திரும்ப 13 நாடுகளாக மாறினது. பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு 21 நாடுகளுக்கு உப்பு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவிற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த பட்டணத்தில் அவங்க பேரை சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தது, தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து இன்றைக்கு உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பேர் பெற்றவர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தேவ பிள்ளைகளாகி உங்களிடத்தில் பதிவிடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் கஷ்டப்படுகிற காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம். கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் உயர்த்த ஆரம்பித்தார்னா நமது ஜெப நேரத்தை குறைச்சிடுறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்தில் 3 மணி நேரம் ஜெபித்தவர்கள் இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் ராத்திரியும் பகலும் ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ராத்திரி மட்டும்தான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேங்கிற பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை பேர் பெற்றவர்களாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவரே நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்களா? நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து விசுவாசத்தோடு இந்த புது வருஷத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறீங்களா? அதில் உங்களை பேர் பெற்றவர்களாய் மாற்றுவார். நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறீங்களா? அதில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னை போல ஊழியம் செய்கிறீங்களா? உங்கள் பேரை பிரஸ்தாபப்படுத்துவார். தேவ சமூகத்தில் அமர்ந்து இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பாக்கியவானும் புகழ் பெற்றவர்களுமாயிருக்க கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை தந்து அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்ந்திருக்க செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை நீர் உமது பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாற்றி தருவீராக.
இந்த புதிய ஆண்டிலே உமது கிருபை அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதாக. உமது பிள்ளைகள் சஞ்சலப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் நீர் அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் நாமத்தில உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து கடந்த வருஷத்தில் காணப்பட்ட தோல்விகளை ஜெயமாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற பயத்தை ஆண்டவரே அவர்களை விட்டு அகற்றும்படி ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளுக்குள் இருக்கிற போராட்டங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் நம்புகிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை மாற்றுவீராக. உமது நாமத்தின் நிமித்தம் அவர்களை கரம் பிடித்து நீதியின் பாதையிலே நடத்துவீராக. கால் இடராமல் நடத்துவீராக. சோர்ந்து போகாமல் நடத்துவீராக. உம்மிலே பலன் கொண்டு சத்துவமும் வல்லமையும் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கவும் அவர்களை வாழ்ந்திருக்க பண்ணவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.